இயேசுவை போல நல்ல ஒரு ஆண்டவர், இயேசுவை போல நம்மை விசாரிக்கிறவர், இயேசுவை போல நம்மில் அன்பாயிருக்கிறவர், இயேசுவை போல எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தின் அன்பு மாறலாம், பிள்ளைகளுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, நண்பருடைய அன்பு, யாருடைய அன்பும் மாறலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியசாலிகள். ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே நிரந்தரமான ஒன்று. பலவிதமான இக்கட்டான சூழலில், பலவிதமான துன்பமான வேளையில் விசாரிக்க என்னை யார் இருக்கிறார்கள், நான் தனிமையாக இருக்கிறேனே, என் வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடப்பதற்கு யார் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை எண்ணி எண்ணி சோர்ந்து போனீர்களோ, என்னில் அன்பு செலுத்த யாருமில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்களோ, இல்லை, வேண்டாம் அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களை நேசிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு மாய்மாலமில்லாத ஒரு அன்பு, தூய அன்பு, தாயின் அன்பை காட்டில் மேலான அன்பு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தின் காரியத்தை பாருங்கள். ஸ்திரியானவள் கூட 10 மாதம் பெற்றெடுத்த தன் பிள்ளையை எந்த விதமான ஈவு இரக்கமும் என்று கொன்று விடுகிறார்களே. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவராக இயேசு அன்பு சிறந்தது என்று சொன்னால் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதான் முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் என் தாயோ, என் தகப்பனோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் நண்பர்களோ எனக்காக ஜீவனை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் மேல் அபிரிதமான அன்பை செலுத்துவார். நீங்கள் அவர் அன்பில் திக்குமுக்காடி போவீர்கள். அந்த அன்பு மாய்மாலம் இல்லாதது, அந்த அன்பு சுயநலம் இல்லாதது, அந்த அன்பு நம்மை நேசிக்கிறதா இருக்கிறது. அந்த அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காது. இந்த உலகத்திலே பாருங்கள், நாம் அன்பு செலுத்தினால் பிரதிபலனை எதிர்பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் பிரதிபலம் இல்லாத ஒரு அன்பை செலுத்துகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே கலங்காதிருங்கள், தைரியமாக இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமேன்.